சென்னை ஜாஃபர்கான்பேட்டையில் உள்ள காசி திரையரங்கில் ரஜினியின் பேட்ட திரைப்படம் அதிகாலை 4:30 மணிக்கு வெளியிடப்பட்டது. பேட்ட திரைப்படத்தின் இயக்குநர் கார்த்திக் சுப்புராஜ், நடிகர் பாபி சிம்ஹா ஆகிய இருவரும் படம் பார்க்க காசி திரையரங்கிற்கு வந்தனர். திரையரங்கு முன்பு சட்டப்பேரவை வளாகம் போன்று அமைக்கப்பட்ட கட் அவுட்டில் இருக்கும் ரஜினிக்கு பாலபிஷேகம் செய்த ரசிகர்கள் ஆட்டம் பாட்டங்களுடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஃபீலை விவரிக்கவே முடியாது. இந்த ஃபீலை ஒரு வார்த்தையில் விவரிக்கவே முடியாத ஒரு ஃபீலு. தலைவர் படம் சும்மானாலே பயங்கர எக்ஸைட் ஆகும். நாங்கள் பண்ணியிருக்க படம் ஸோ எக்ஸைட்டட். அந்த ரசிகர்கள்லாம் இவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்காங்க. ஸோ அந்த படத்தை ஆடியன்ஸ் உட்காந்து பார்க்கறதுக்கு பயங்கர ஆர்வமாக இருக்கேன். இந்த படம் தலைவர்கிட்டருந்து இன்ஸ்பயர் ஆன படம் தான். தலைவரோட படங்கள்லேருந்து இன்ஸ்பயர் ஆன படம் தான். அந்த தலைவரோட அந்த தலைவரிசம் இருக்குல்ல, ரஜினிசத்தோட மேக்ஸாக இருக்கும். பார்ப்போம். நாங்கள் ஜப்பான் ரஜினி ரசிகர்கள். இன்னைக்கு பேட்டா படம் பார்ப்பதற்காக சென்னைக்கு வந்தேன். எஸ், இவர் என் மனைவி, இவர் என் முக்கியமான நண்பர்கள். இவர் இப்போ 18 வயசு, ஆனால் 1 வயசு இருந்து பெரிய ரஜினி ரசிகர். ஃபேவரட் மூவி அருணாச்சலம். ஆண்டவன் சொன்னார், அருணாச்சலம் மிதிக்கிறான் சொல்லிட்டா தயாரம். நெக்ஸ்ட் அம்மா பாஷா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. அடுத்து நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்திலே கரெக்டா வருவேன். நன்றி. அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சென்னையின் பல்வேறு திரையரங்குகளில் அதிகாலை 4 மணிக்கு பேட்ட, விஸ்வாசம் திரைப்படங்களின் சிறப்பு காட்சிகள் தொடங்கின. ரோகிணி திரையரங்கில் பேட்ட திரைப்படம் 4:30 மணிக்கும், விஸ்வாசம் திரைப்படம் 7 மணிக்கும் காட்சியிடப்பட இருந்தது. விஸ்வாசம் படத்தையும் 4:30 மணிக்கு திரையிடச் சொல்லி ரகளையில் ஈடுபட்ட அஜித் ரசிகர்கள் வாயிற்காவலர்களை மீறி திரையரங்கிற்குள் நுழைந்தனர். இதனால் காவல்துறையினருக்கும் அஜித் ரசிகர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. சென்னை மேடவாக்கத்தில் விஸ்வாசம் திரைப்பட டிக்கெட்டுகள் அதிக விலைக்கு விற்பதாக கூறி 100க்கும் மேற்பட்ட அஜித் ரசிகர்கள் திரையரங்கு முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு சென்ற பள்ளிக்கரணை காவல்துறையினர் லேசான தடியடி நடத்தி போராட்டம் நடத்தியவர்களை கலைந்து போகச் செய்தனர். மதுரை தெற்குவாசல் பகுதியில் உள்ள அமிர்தம் திரையரங்கில் 4 மணிக்கு விஸ்வாசம் திரைப்படம் வெளியானது. அதிகாலை முதலே குவிந்த ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் கட் அவுட்டிற்கு மாலை அணிவித்தும் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் தென்காசியில் பேட்ட படத்தின் துவக்க காட்சியை ரஜினி ரசிகர்கள் பொங்கல் இட்டு ஆடிப்பாடி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். 24 ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினியின் படம் பொங்கலுக்கு திரையிடப்படுவதால் மிகுந்த மகிழ்ச்சியில் இருப்பதாகவும் ரசிகர்கள் தெரிவித்தனர். நடிகர் ரஜினிகாந்தின் பேட்ட திரைப்படத்தை அவரது ரசிகர்கள் பலவிதமாக கொண்டாடி வரும் நிலையில் 2 ரசிகர்கள் திரையரங்கிலேயே திருமணம் செய்து கொண்டாடினர். சென்னை உட்லண்ட்ஸ் திரையரங்கில் பேட்ட திரைப்படத்தை காண வந்த அன்பரசன், காமாட்சி ஜோடி கடந்த 3 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். ரஜினியின் தீவிர ரசிகர்களான இவர்கள் இருவரும் பேட்ட திரைப்படம் வெளியாகும் தேதியிலேயே திருமணம் செய்து கொள்ள விரும்பி திரையரங்கில் ரஜினி ரசிகர்கள் புடைசூழ திருமணம் செய்து கொண்டனர். ரசிகர்கள் அனைவருக்கும் தியேட்டரிலேயே விருந்தும் வைக்கப்பட்டது.
வேலூரில் விஸ்வாசம் திரைப்படத்திற்கு சீட் பிடிப்பதில் அஜித் ரசிகர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் மாறி மாறி கத்தியால் குத்திக் கொண்டனர். அலங்கார் திரையரங்கில் விஸ்வாசம் திரைப்படம் சிறப்பு காட்சி திரையிடப்பட்டது. அப்போது தாரா படவேடு பகுதியைச் சேர்ந்த பிரசாந்த், ஓல்ட் டவுன் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் ஆகியோருக்கிடையே தியேட்டரில் சீட் பிடிப்பதில் தகராறு ஏற்பட்டுள்ளது. கத்திக்குத்து வாங்கிய அஜித் ரசிகர் பிரசாந்த் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூரில் விஸ்வாசம் திரைப்படத்தின் பேனர் சரிந்து விழுந்ததில் 6 ரசிகர்கள் காயமடைந்தனர். சீனிவாசா திரையரங்கம் முன்பாக நடிகர் அஜித்திற்கு 20 அடியில் கட் அவுட் வைக்கப்பட்டிருந்தது. இதற்கு மாலை அணிவித்த ரசிகர்கள் பாலாபிஷேகம் செய்ய முயன்றனர். அப்போது எதிர்பாராத விதமாக பேனர் கீழே விழ ஏழுமலை, அருள், ஸ்ரீதர், முத்தரசன், பிரபாகரன், பிரதாப் ஆகிய 6 பேர் படுகாயமடைந்தனர். இதற்கிடையே பண்டிகை நாட்களில் மட்டுமே சிறப்பு காட்சிகள் திரையிட வேண்டும் என அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில் பொங்கலுக்கு முன்பே வெளியான பேட்ட, விஸ்வாசம் ஆகிய 2 படங்களின் சிறப்பு காட்சிகள் சில தியேட்டர்களில் ரத்து செய்யப்பட்டன. இதுகுறித்து முன்பதிவு செய்தவர்களின் செல்போனில் குறுந்தகவல் அனுப்பப்பட்டது.